ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புங்க. அதுவும் செட்டிநாட்டு ஸ்பெஷலில் எப்படி மீன் குழம்பு, அதுவும் வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்து நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வஞ்சர மீன் 1 kg வந்து வாங்கிட்டு வந்திருக்குங்க. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. மேலே இருக்கிற அந்த ரெக்கை மட்டும் தான் எடுக்கணும். அதோட அந்த கழுத்து பகுதியில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் போதுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா செய்ய போகிறோங்க. அதுக்கு கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது தாளித்த உடனே இது கூட நம்ம பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கோங்க, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுருங்க. இது கூட வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் பெருசாக இருக்கிறதா பார்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஸோ அதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விடுங்க. ப்ரௌனிஷோட நிறம் வந்திருக்கு. இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இந்த மசாலா தாங்க மீன் குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். அதே கடாயிலே நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு இல்லை கல் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக வந்து வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கியிருக்குங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நாங்கள் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கல, நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். வெங்காயம் அதோட மிளகு சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு தாங்க இது. இதையும் வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விடுங்க. மசாலா வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஒன்றோட ஒன்று மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து தனியாக ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறத வடிகட்டியை வச்சு வடிகட்டுறேன். நீங்கள் கையிலே கூட வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் வடிகட்டும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இதை நல்லா வந்து கரண்டி வச்சு கிளறி விடுங்க. மசாலா எல்லாமே திக்காக இருக்குங்க இந்த புளி தண்ணியோடு சேர்த்து. உங்களுக்கு வந்து தண்ணியாக குழம்பு வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுலேயே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு மீனை போட்டு இறக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஜாரில் வந்து நான் கொஞ்சம் அலசி ஊற்றிருக்கேங்க. நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. பாருங்கள், இதில் வந்து மசாலா எல்லாமே நல்லா கும்முன்னு வந்து வாசனை வருது. இதில் எண்ணெய் தனியாகவும் குழம்பு தனியாகவும் பிரிஞ்சு வருங்க. கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க வைங்க. இதே போல் கொஞ்சம் அப்பப்போ வந்து குழம்பை வந்து கிளறி விடுங்க.
இந்த மீன் குழம்பு கொதிக்கும் பொழுதே வீடு ஃபுல்லாக அப்படியே கம 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 கமன்னு வாசனை வருங்க. மீன் குழம்போட வாசனை அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எண்ணெய் தனியாகவும் குழம்பு தனியாகவும் காமிச்சிருக்கேன். மீடியம் ஸ்லோவில் வைக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க 1 கிலோ மீனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது பெரிய மீனாக கிடச்சதுனா நம்மளுக்கு வந்து பெரிய சைஸாக வந்து கிடைக்கும். இது வந்து சின்ன மீனுன்றதுனால சின்ன சின்ன துண்டுங்களாக வந்து நான் போட்டிருக்கேன் கட் பண்ணி. வஞ்சர மீன் வந்து சொல்லவா வேணும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல்னால் சூப்பராக இருக்கும். குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போ லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். வஞ்சர மீன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருங்க. இதே போல் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து கிளறி விடுங்க. வீட்டில் வந்து மீன் குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். குழம்பு ஃபாஸ்ட்டாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ஹைலியும் இல்லாமல் மீடியமாக வந்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மீன் குழம்புல வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு வந்து கீழே இருக்குது. மீனும் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. நான் எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்கள். வாவ்! மீன் வந்து ஒன்று கூட ஒரு பீஸ் கூட உடையாமல் இருக்குது. சின்ன மீனாக இருந்தாலும் கரையாமல் இருக்க பாருங்கள். இதே போல் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வஞ்சர மீன் குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குழம்பு வந்து தண்ணியாகவும் இல்லை, நல்லா கெட்டியாக வந்து வந்திருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் வந்து வந்திருக்குங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.